ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 1000 ரூபாய் உரிமைத் தொகையாக பெறும் பெண்களுக்கு 1,50,000 ரூபாய் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் மாதம் பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பல பெண்கள் தங்களது அத்தியாவசிய தேவைக்கு போக மீதி பணத்தை சேமித்தும் வருகிறார்கள். பணத்தை சேர்ப்பதில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வேலைக்கு செல்லாவிட்டாலும் வீட்டிலிருந்தபடியே குடும்ப செலவு கொடுக்கப்படும் அந்த பணத்தை சிறுக சேமித்து அதை பெரிய தொகையாக மாற்றுகிறார்கள். வேலைக்கும் செய்யும் பெண்கள் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏராளமான சேமிப்பு திட்டத்தை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதனால் வெறும் 500 அல்லது 1000 ரூபாயில் முதலீடு செய்ய தொடங்கினால் போதும் பெரிய அளவில் சேமிக்க முடியும். இல்லத்தரசிகள் பொது வருங்கால வைப்பு நிதி PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இதில் குறைந்தபட்சம் 500 முதல் அதிகபட்சமாக 1,50,000 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இதில் செய்யப்படும் முதலீட்டுக்கு 7.1% வரை அரசு வட்டி வழங்குகிறது. இதில் 15 வருடங்கள் தொடர்ந்து முதலீடு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் முழு தொகையோடு வட்டியுடன் திருப்பி எடுக்கலாம். இதில் அதிகமான பெண்கள் முதலீடு செய்கிறார்கள். இதில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் நிறைய லாபத்தை பெறலாம். 12% வரை வருமானம் கிடைக்கும்.